ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சங்கீதம் 32 வசனம் 7. எப்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி காத்து நமக்கு மறைவிடமாய் அவர் சூழ்ந்து இருக்கிறது எப்போது நடக்கும் என்று சொன்னால், இந்த 32ஆம் சங்கீதத்தில் முதல் தொடங்கும் போதே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, நான் என்னுடைய கதறுறதுனாலே, ஆண்டவரை நோக்கி நான் கதறுறதுனால என் எலும்புகள்லாம் உலர்ந்து போயிற்று. 5ஆம் வசனம் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்கல, என் பாவத்தை உமக்கு முன்பாக நான் அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். பார்த்தீங்களா, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ எவன் ஒருவன் தன் பாவத்தை அக்கிரமத்தை ஆண்டவருக்கு விரோதமாக செய்த மீறுதல்களை அறிக்கை செய்கிறானோ, அவனுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான், உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சுத்திலும் ஜலம், அப்படியே கடல் அலைகள் சூழ்ந்து வந்தாலும் அது என்ன பண்ணாது, அவனை அணுகாது. காரணம், ஆண்டவர் மறைவிடமாய் இருந்து இக்கட்டுகளுக்கு விலக்கி மீட்டு இரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்வார். ஜலப்பிரவாகம் சூழ்ந்து வந்தாலும் அது அவனை அணுகாது. காரணம், என்னுடைய இரட்சண்ய பாடல்களால் நான் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். காரணம், அவனை இக்கட்டுகளுக்கெல்லாம் நான் விலக்கி காத்து கொண்டு நான் மறைவிடமாக இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், அப்படி இரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாராம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்க, நமக்கு போதித்து நம்ம எப்படி நடக்கணுன்ற வழியெல்லாம் நமக்கு காட்டி நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் தைரியமாக இருக்க வேண்டும். பாருங்க, 11ஆம் வசனம் கடைசியில், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். காரணம் என்ன தெரியுமா, அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். மறைவிடமாய் இருந்தது மட்டுமில்லை, எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி மீட்டு இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக, விடுதலையின் கீதங்கள் துதி பாடல்கள், அப்படின்னா இரட்சண்ய பாடல்கள் ஏற்படா தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் வந்து பாடும்படியாக சூழ்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்வார். அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இரட்சண்ய பாடல்கள்னா தேவ தூதர்களின் விடுதலையான பாடல்கள். அதனால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ இந்த வசனத்தின்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவரோடு கூட நாம் இணைந்து வாழும்போது அவர் நமக்கு மிகுந்த ஜலப்பிரளயம் நம்மை சுற்றி வந்தாலும் அது நம்மை அணுகாதபடி அவர் மறைவிடமும் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவரும் எல்லாவற்றுக்குமாக இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாகவும் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. என்னேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை சூழ்ந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே.
துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே. இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு மெய்ஸ்தோத்திரிக்கணும் தகப்பனே. நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு மெய்ஸ்தோத்திரிக்கணும். கொடுத்த எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை உம்முடைய கீதங்களால் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே மெய்ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இரட்சண்ய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எங்களுக்கு மறைவிடமாக இருந்து எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிற ஆண்டவரே. எங்களை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறேன். நாங்கள் எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தாவை எங்கள் மீறுதல்களையும் அறிக்கையிடும் போது நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 14. இன்றைய கேள்வி, எதிலிருந்து எதை எடுத்து போட்டால் எதிலிருந்து அவனுடைய எதை யார் எடுத்து போடுவார்? எதிலிருந்து எதை எடுத்து போட்டால் எதிலிருந்தும் அவனுடைய எதை யார் எடுத்து போடுவார்?